கபாலி படத்தை தெலுங்குல வெளியிட்டதன் மூலமா பிரபலமான கேபி சௌத்ரி என்பவர் 44 வயதுல தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் நடிச்ச கபாலி படத்தை தெலுங்குல வெளியிட்டதன் மூலமா பிரபலமானவர் தயாரிப்பாளர் கேபி சௌத்ரி. இவர் கோவாவில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தெலுங்கு திரையுலகினர் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில ஆண்டுகளாகவே கடன் பிரச்சனையில சிக்கியிருந்த கேபி சௌத்ரி பல்வேறு உடல்நல பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டிருந்தாரா. கோவாவில் தங்கியிருந்த கேபி சௌத்ரி நேற்று இறந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. ரஜினிகாந்துடைய கபாலி படத்தை தெலுங்குல வெளியிட்டதன் மூலமா பிரபலமான சௌத்ரி அதன் பிறகு சர்தார் கப்பல் சிங், சிரிமல்லே சேட்டு போன்ற படங்களையும் விநியோகம் செய்தார். இது தவிர சில படங்களுக்கு தயாரிப்பாளராகவும் பணியாற்றினார். ரியல் எஸ்டேட்ல நிறைய இழப்புகளை சந்திச்ச அவர் பின்னர் கோவாவுக்கு சென்று அங்க பப் ஒன்றை நடத்தி வந்தார். ஆனா அந்த தொழிலிலும் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டது. சட்டவிரோதமாக கட்டியதா சொல்லி கோவா அரசு அவருக்கு சொந்தமான பப்பை இடிச்சது. மேலும் கோவாவுக்கு வரும் திரை பிரபலங்களுக்கு அவர் ரகசியமாக போதைப் பொருட்களை சப்ளை செய்து வந்ததாகவும் கூறப்படுது. திரைப்படங்கள் மற்றும் பப்பினால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட அவர் போதைப் பொருள் தொழிலில் ஈடுபட்டதா சொல்லப்படுது. பின்னர் போதைப் பொருள் சப்ளை செய்த குற்றத்திற்காக கேபி சௌத்ரி கைது செய்யப்பட்டார். அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கை நரகமானது. அவர் மீதான போதைப் பொருள் வழக்கு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. போதைப் பொருள் வழக்குல ஜாமீன் பெற்று வெளியே வந்த கேபி சௌத்ரி கோவாவில் வசிச்சு வந்திருக்காரு. மேலும் அவர் கடுமையான நிதி சிக்கல்களை சந்திச்சு வந்ததா கூறப்படுது. ஒரு கட்டத்துல நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு வந்த அவர் திடீர்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபட்டதுதான் சௌத்ரியின் தற்கொலை முடிவுக்கு காரணமா அப்படிங்கிற கோணத்துல இப்போ போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க.